என் மனைவி, என் மாமியார், என் மைத்துனர், என் தம்பி, என் தங்கச்சி, என் அம்மா, எங்க அம்மாச்சி, எங்க பாட்டி உட முடியாம மருத்துவமனையில் கூப்பிட்டு ஸ்ட்ரெச்சர்ல வச்சாது ஒன்று அங்க படுக்க வச்சிருக்கு. ஏன்னா அங்க ஆம்புலன்ஸ் இருக்கு. அது எனக்கு பேச்சு கிடையாது. எதுவும் இல்ல, உனக்கு நீர் இல்ல, சோறு இல்ல, காற்று இல்ல, மழை இல்ல, ஒண்ணு இல்ல. நீ செய்ய வேண்டியது இன்னையிலிருந்து போய் மாநாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி வச்சிருக்கேன். என் கைப்பட 2-3 கடிதம் இருக்கு. அந்த கடிதங்களை வாங்கி சொந்தக்காரனை புறம் எடு. தங்கச்சி கல்யாணம் இல்ல தம்பி கல்யாணம், உனக்கு கல்யாணம், பிள்ளைக்கு காது ஊத்து, புது வீடு கட்டி போற, இதுக்கு எப்படி அழைப்புதல கொடுப்ப? அப்படி கொடு. ரொம்ப முக்கியமான காசு இருந்தா 101 ரூபா வச்சு கொடு. வெத்தலவா கூட முடியலையா? ஒரு 11 ரூபா கேட்டேன். 10 ரூபா இருக்காடான்னு கேட்டேன். இருக்குன்னாங்க. 11 ரூபாய் இல்ல 20 ரூபா 21 ரூபா வச்சு கொடு. இல்லைன்னா அந்த பத்திரிக்கை யார்கிட்ட கொடுக்க போறிய அழைப்புதல் அவர்கிட்ட ஐயா ஒரு 50 ரூபா கொடுங்கயா வாங்கி அதையே அவரு வெத்தலவா கூட வச்சு ஐயா எப்படியாவது வாங்கயா, நான் வேற கட்சி எந்த கட்சியிலும் இருந்து தொலைங்கயா, இந்த கூட்டத்துக்கு ஒரு தடவை வாங்க. ஏன் மாநாடு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்காக வாருங்க. நமக்கு இருக்கிற பெரியது இந்த பொதுக்குழுவின் நோக்கமே பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு தான். நான் மட்டும் இல்ல, என் மனைவி, என் மாமியார், என் மைத்துனர், என் தம்பி, என் தங்கச்சி, என் அம்மா, எங்க அம்மாச்சி, எங்க பாட்டி உட முடியாம மருத்துவமனையில் கூப்பிட்டு ஸ்ட்ரெச்சர்ல வச்சாது ஒன்று அங்க படுக்க வச்சிரு. ஏன்னா அங்க ஆம்புலன்ஸ் இருக்கு. அது எனக்கு பேச்சு கிடையாது. ஏன்னு இது கட்சிக்கான வெற்றி இல்ல, இனத்திற்கான வெற்றி, உன் பரம்பரைக்கான வெற்றி, வருங்கால தமிழ் சமூகத்திற்கு தலைமுறைக்கான வெற்றி. எதுவும் இல்ல, உனக்கு நீர் இல்ல, சோறு இல்ல, காற்று இல்ல, மழை இல்ல, ஒண்ணு இல்ல. படிப்பு இல்ல, படிச்சா வேலை இல்ல, தெருவில் நிக்கிறான். யார் நிக்கிறான்? படிச்ச வாத்தியார் நிக்கிறான். படிப்பிக்கிற வாத்தியாரே வேலை இல்லாம நிக்கிறான். அப்புறம் படிக்கிற மாணவன் எங்க நிப்பான்? சாராய கடையில தான் நிப்பான். பின்ன என்ன பண்ண? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. விளங்கிச்சா? எப்படி கொடுப்பாய் சீமான்? அதை நம்ம சொன்னா வேமா போய் அவன் செஞ்சுட்டு இருப்பான். புரியுதா? அதனால அதை விடு, அது உன் வேலை இல்லை, அண்ணன் வேலை. நீ செய்ய வேண்டியது இன்னையிலிருந்து போய் மாநாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி வச்சிருக்கேன். என் கைப்பட 2-3 கடிதம் இருக்கு. அந்த கடிதங்களை வாங்கி சொந்தக்காரனை புறம் எடு. தங்கச்சி கல்யாணம் இல்ல தம்பி கல்யாணம், உனக்கு கல்யாணம், பிள்ளைக்கு காது ஊத்து, புது வீடு கட்டி போற, இதுக்கு எப்படி அழைப்புதல கொடுப்ப? அப்படி கொடு. ரொம்ப முக்கியமான காசு இருந்தா 101 ரூபா வச்சு கொடு. வெத்தலவா கூட முடியலையா? ஒரு 11 ரூபா கேட்டேன். 10 ரூபா இருக்காடான்னு கேட்டேன். இருக்குன்னாங்க. 11 ரூபாய் இல்ல 20 ரூபா 21 ரூபா வச்சு கொடு. இல்லைன்னா அந்த பத்திரிக்கை யார்கிட்ட கொடுக்க போறிய அழைப்புதல் அவர்கிட்ட ஐயா ஒரு 50 ரூபா கொடுங்கயா வாங்கி அதையே அவரு வெத்தலவா கூட வச்சு ஐயா எப்படியாவது வாங்கயா, நான் வேற கட்சி எந்த கட்சியிலும் இருந்து தொலைங்கயா, இந்த கூட்டத்துக்கு ஒரு தடவை வாங்க. ஏன் மாநாடு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்காக வாருங்கள். Behind Notes பெருமையுடன் தயாரித்து வழங்கும் Moonwalk Musical Night ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.